நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. அறிவை மறைக்கும் சந்தேகம். ஒரு அமைதியான ஆசிரமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்தனர். மூத்தவர் கன்வர், இளையவர் பிரகதன். அவர்கள் தந்தை அவர்களை குருகுலத்தில் வேதம், சாஸ்திரம் ஆகியவற்றில் நன்றாக பயிற்சி அளித்திருந்தார். கல்வி முடிந்த பிறகு இருவரும் ஆசிரமத்திலேயே இருந்து யாகங்கள், பூஜைகள் மற்றும் தினசரி பணிவுகளில் உதவி செய்தனர். கன்வர் திருமணம் ஆனவர். அவரது மனைவி மிகவும் தூய்மையான மனம் கொண்டவர். பிரகத்தனுக்கு அவள் அண்ணி மட்டுமல்ல, தாயைப் போல இருந்தாள். அவளுக்கும் பிரகத்தன் தன் மகனைப் போலவே இருந்தான். அவர்களுக்கு இடையில் எந்த தவறான எண்ணமும் இல்லை. அது இயல்பான தாய் மகன் பாசம். ஒரு நாள் கன்வர் ஒரு தர்ம பணிக்காக வெளியே சென்றார். ஆசிரமம் அமைதியாக இருந்தது. யாக குண்டத்தில் நெருப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. நறுமணப் பொருட்களின் வாசனை காற்றில் பரவியது. குளிர்ந்த தென்றல் வீசியது. அந்த நேரத்தில் கன்வரின் மனைவி யாக குண்டத்துக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். அருகில் பிரகத்தன் சாமவேத மந்திரங்களை இனிமையாக பாடிக்கொண்டிருந்தான். அவனின் குரல் மெதுவாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. அது தாலாட்டு போல அமைதியாக இருந்தது. தினசரி வேலைகளால் சோர்வடைந்த பிரகத்தனுக்கு தூக்கம் வந்தது. அவன் அறியாமலேயே தன் தலையை அண்ணியின் மடியில் வைத்து தூங்கிவிட்டான். ஒரு குழந்தை தாயின் மடியில் தூங்குவது போல. அவளும் அதை கவனிக்கவில்லை. அவளுக்குள் இருந்த பாசம் மிகவும் இயல்பானது. அந்த நேரத்தில் கன்வர் திரும்பி வந்தார். தூரத்திலிருந்து அந்த காட்சியை பார்த்தவுடன் அவரது மனதில் சந்தேகம் எழுந்தது. யோசிக்காமல், உண்மையை அறியாமல் தவறான முடிவுக்கு வந்தார். கோபத்தில் அவர் ஓடி வந்து பிரகத்தனை காலால் உதைத்தார். பிரகத்தன் விழித்தெழுந்தான். அண்ணனின் கோபமான முகத்தை பார்த்தவுடன் நிலைமை புரிந்துவிட்டது. அவன் கைகளை கூப்பி, அண்ணா, நீங்கள் எனக்கு தந்தை போன்றவர். உங்கள் மனைவி எனக்கு தாய் போன்றவர். நான் தவறு ஒன்றும் செய்யவில்லை என்றான். கன்வரின் மனைவியும் அழுதபடி கூறினாள், சுவாமி, இது என்ன அந்நியாயம்? தாய் மகன் போல இருக்கும் எங்களை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். சாந்தமாக யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் கன்வரின் மனதை தட்டின. உடனே தனது தவறை உணர்ந்தார். அவருக்கு வெட்கம் ஏற்பட்டது. என் மனம் தவறிவிட்டது. நான் பெரிய பிழை செய்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள் என்றார். மூவரும் ஒன்றாக அமர்ந்து அழுதனர். அந்த கண்ணீர் அவர்களின் சந்தேகம், கோபம், பொறாமை அனைத்தையும் கழுவி எடுத்தது. மீண்டும் அமைதி நிலவியது. ஸ்வேதஸ்வதார உபனிஷத்தில் 3வது அத்தியாயத்தில் 4வது மந்திரத்தில் ஒரு மந்திரம் உள்ளது. சன புத்யா சுபயா சம்யுனக்து. எங்களுக்கு நல்ல தூய அறிவை அருள்வானாக. அறிவு இருந்தாலும் மனம் தவறான எண்ணத்தால் மூடப்பட்டால் மனிதன் தவறு செய்கிறான். ஆனால் நல்ல புத்தி வந்தால் உறவுகள் காப்பாற்றப்படுகின்றன. எனவே இந்த கதை சொல்லுவது, நல்ல எண்ணம் உள்ள மனமே வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த மந்திரம் பணம், புகழ், அதிகாரம், ஆயுள் ஆகியவற்றை கேட்கவில்லை. நல்ல புத்தி மட்டும் கேட்கிறது. ஏன்? மனிதனின் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் தவறான எண்ணமே. சந்தேகம், கோபம், பொறாமை, அகந்தை இவை எல்லாம் மனம் மங்கும்போது உண்டாகும். கன்வர் வேதம் கற்றவர், அறிவு உள்ளவர். ஆனால் ஒரு கண நேரத்தில் சந்தேகம் அவரது அறிவை மறைத்துவிட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு குறைவானது கல்வி அல்ல, நல்ல புத்தி. நல்ல புத்தி திரும்ப வந்தவுடன் அமைதி திரும்பியது, உறவு காப்பாற்றப்பட்டது. அதனால் இந்த மந்திரம் சொல்லுவது, கல்வி இருந்தாலும் மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பயன் இல்லை. நல்ல எண்ணம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. தவறான யோசனை ஒரு குடும்பத்தை உடைக்கலாம். நல்ல யோசனை அதை மீண்டும் சேர்க்கலாம். எனவே இந்த மந்திரம் ஒரு எளிய பிரார்த்தனை. கடவுளே, எங்கள் மனம் எப்போதும் நல்ல எண்ணத்துடன் இருக்க செய். தவறாக யோசித்து பிறருக்கு துன்பம் செய்யாதபடி காக்க வேண்டும். நாராயண நாராயண.